வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ் கவி. வீடு தேடி குறைகளை கேட்க சென்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், நடக்க முடியாத 12 வயது மகனுக்கு உதவி கேட்ட தாய். வீடு தேடி சென்று உதவி செய்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பெரிய மேட்டுப்பாளையம் கண்ணம்மா தோட்டம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் அருண்குமார். வாடகை கார் ஓட்டுநர். இவரது மனைவி தனலட்சுமி. இவர்களது மகன் காமேஷ், வயது 12. 4 ஆண்டுகளுக்கு முன்பு காமேஷுக்கு காய்ச்சல் வந்து மூளையை பாதித்ததாக கூறப்படுகிறது. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த காமேஷை காப்பாற்றியும் கால்களை காப்பாற்ற முடியவில்லை. பேச்சு திறனும் போனதால் 4 ஆண்டுகளாக காமேஷுக்கு மருத்துவ செலவுகள் கூட செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்ய கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட 10வது வார்டு தமிழக வெற்றிக் கழக செயலாளர் சதீஷ் காமேஷ் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது காமேஷ் நிலை குறித்து அவரது தாய் தனலட்சுமி கண்ணீர் மல்க கூறி உதவி கேட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் சதீஷ்குமார் கூறியிருக்கிறார். கூறியது மட்டுமல்லாமல், உடல்நல பாதிக்கப்பட்டு உள்ள மாணவனுக்கு தனது சொந்த பணத்திலிருந்து 10,000 ரூபாய் வழங்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார். மாவட்ட செயலாளர், பகுதி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் காமேஷ் வீட்டிற்கு சென்று 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினர். பிசியோதெரபி செய்தால் காமேஷ் நடக்க வாய்ப்பு உள்ளதாக அவரது தாய் கூறினார். நண்பர் ஒருவர் மூலம் பிசியோதெரபி செய்ய ஏற்பாடு செய்து தருவதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூறி, உங்களுக்கு என்ன தேவையோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறோம் என்று கூறி சென்றனர். வீடு தேடி குறைகளை கேட்டு உதவி செய்து வரும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை அந்த பகுதியில் உள்ள மக்கள் பாராட்டி நன்றியை தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாட்டை 10வது வார்டு சதீஷ் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் திரு RK மணி, மாவட்ட துணை செயலாளர் திருச்சி விஜய் பிரபு, பகுதி நிர்வாகிகள் P ஜீவா, R ராஜேஷ் மற்றும் திருவொற்றியூர் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளான செந்தில்குமார், சரவணன், சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். ரொம்ப நன்றி சார். சரியாயிடும். சரிங்களா? நம்ம டாக்டர் தம்பி வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன பண்ணோம்னா லட்சுமி கோயிலில் தான் இருக்கிறோம். அவர்கிட்ட பிசியோ வந்து அவர் சென்னையை நம்ம சென்னையில் தம்பி நல்லா பார்ப்போம். நிறைய பேர் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல் இப்போது அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கோம். அண்ணன்கிட்ட சொன்னது தான் எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இப்போதைக்கு இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். அவர் அண்ணன்கிட்ட சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணி தம்பியாக நடப்போம். அதெல்லாம் ஸ்கூலுக்கு போவோம். சரிங்களா? அது டேப்லெட்ஸும் ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணிட்டு அதை கேட்டுருங்க. டேப்லெட்ஸ் ஏதாவது வேணும் பண்ணலாம், சரி, மெடிசன்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். வணக்கங்க. விஜய் சார் மூலியமா இங்கே வீடு வீடு வந்து கேட்குறாங்க எங்கள் கஷ்டத்தெல்லாம். அது சதீஷ்ன்ற ஒரு சாரால் எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி கஷ்டம், என் பையன் நடக்க முடியலன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். மாவட்டம் சாரால் வந்து வீட்டில் வந்து பார்த்து அவங்க முடிஞ்ச உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உதவி பண்ணுற சொல்லியிருக்காங்க என் பையன் நடக்கிறதுக்கு. விஜய் சாருக்கும் இந்த மாவட்ட சாருக்கும் இந்த சதீஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். பையன் பேரு காமேஷ். 4 வருஷமா நடக்காம இருக்கான். இந்த உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அவன் சீக்கிரம் நடக்கணும். இந்த விஜய் சாருக்கும் இந்த மாவட்ட சாருக்கும் ரொம்ப நன்றிங்க.